வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ் அண்ட் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாவ. இன்னைக்கு நம்ம கோலமே போட தெரியாதவங்களுக்காக போட்டு காமிச்சிருக்கோங்க. பிகினர்ஸ் ரங்கோலி. இந்த கோலம் 7 புள்ளி சந்து புள்ளி 4 நிறுத்தி நான் அந்த கோலம் போட்டு காமிச்சிருக்கேன். புள்ளி விட்டு புள்ளி மட்டும்தான் லைன்ஸ் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா எந்த லைனோ டிசைனோ நான் போடாமல் போட்டு காமிச்சிருக்கேன். கோலம் போட தெரிஞ்சவங்களுக்கு இந்த கோலம் போர் அடிக்கலாம். அப்படி இருக்குன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கண்டிப்பாக முழுக்க முழுக்க கோலம் போடவே தெரியாதவங்க, எனக்கு கோலமே புள்ளியே வைக்க தெரியாது, எனக்கு லைன்ஸே போட தெரியாது, இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் கோலமே போட்டதில்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான கோலம் தான் இது. என்னடா புதுசாக போடுறவங்களுக்கு இப்போவே இவ்வளோ பெரிய புள்ளி வச்சு போட்டு காமிச்சிட்டிங்களேன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டேஸில் அந்த மாதிரி தான் போட்டு பார்க்கணும் போடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால கொஞ்சம் பெரிய கோலமாக போட்டு காமிச்சிருக்கேன். இது ஈஸியான டிசைன் தான். இது பார்த்திங்கன்னா 7 புள்ளி சந்து புள்ளி 4 நிறுத்தணும். சந்து புள்ளினா ஒரு புள்ளி 2 புள்ளிக்கு இடையில அடுத்த லைன் வைக்கணும், அவ்வளோதான். அடுத்தடுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா 7 6 5 4ங்கும் போது நிறுத்திடுங்க. இந்த 4 புள்ளிக்கு இடையில ஒரு புள்ளி மட்டும் லாஸ்ட் லைனில் வைக்கணும். அதை நான் வைக்கும்போது காமிக்கிறேன். இந்த டிசைனை முடிச்சுட்டு நான் வைப்பேன், நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க. சென்டரில் 3 லைன்ஸ் போட்டுட்டிங்க. அப்படியே அந்தந்த லைன்ஸை மேலே இருக்க புள்ளியில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த 2 கோடுக்கும் இடையில ஒரு புள்ளி வருது இல்லையா, இந்த இடத்துல ஒரு இடையில புள்ளி வருது இல்லையா, அந்த புள்ளியில் கொண்டு வந்து அந்த கோட்டை ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு பூ டிசைன் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், அந்த புள்ளி வைக்கிறேன். அந்த 4 புள்ளிக்கும் கீழே அடுத்த லைனில் சென்டரில் மட்டும் ஒரு புள்ளி வைக்கிறேன். 6 பக்கமுமே வைக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டிங்களா? இப்போது அந்த பூ டிசைனோட எட்ஜிலேருந்து இன்னொரு டைமண்ட் ஷேப் மாதிரி போடுங்க. அதுக்காக தான் அந்த புள்ளி வச்சு காமிச்சோம் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் தான். இன்னொரு டைமண்ட் டிசைன் மாதிரி கீழே இந்த புள்ளியும் அந்த புள்ளியும் ஜாயின் பண்ணிட்டு கீழே இருக்க புள்ளியோடு ஜாயின் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டிசைன் சிம்பிளாக கிடச்சிரும். கோலம் எனக்கு தெரியல, யாருமே எதையுமே எல்லாருமே பிறந்து வரும்போதே பழகிட்டு வந்துடுறதில்ல. அதனால் எனக்கு போட தெரியல, எல்லாருமே போடுறாங்களே, எனக்கு மட்டும் தெரியலையேன்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான கோலம் போட்டு பழகிட்டிங்கன்னா அப்புறம் அடுத்தடுத்து அப்புறம் நம்மளாக இப்படி கோலம் போட தெரியாமல் இருந்தோன்ற அளவுக்கு நீங்களே கோலம் போட ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக இது பிகினர்ஸ்க்காக மட்டும்தாங்க. கோலம் போட தெரிஞ்சவங்க என்னடா இன்றைக்கி இப்படி சிம்பிளாக டாட் வித் டாட் ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டு காமிச்சிட்டிங்களேன்னு யோசிக்க வேண்டாம். பிடிக்கலைன்னா நீங்கள் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்காக, கோலம் போட தெரியாதவங்களுக்கான கோலம் தான் இது. இப்போ பாருங்கள், கலர் ஃபில் பண்ணுறேன். கலர் ஃபில் பண்ணுறதுலையுமே நீங்கள் அங்கங்கே கேப் விடாமல் அந்த கலரை ஸ்ப்ரெட்டாக அழகாக அவுட்லைனில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப்பே வராது. எப்போவுமே கலர் போடும்போது, இன்றைக்கி இல்லை எப்போவுமே கோலம் போடும்போது கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒயிட் கலரில் அவுட்லைன் கொடுத்திங்கன்னா தான் அந்த கோலம் வந்து அழகாக இருக்கும். எவ்வளோ நீங்கள் கலர் கொடுத்திங்கனாலும் கடைசியாக ஒரு தடவை அவுட்லைன் கொடுக்கணும். எல்லா வெள்ளைக்கோட்டு மேலேயும் திரும்ப ஒரு தடவை வெள்ளைக்கோட்டுனால அவுட்லைன் கொடுத்திங்கன்னா தான் வெள்ளை மாவுனால அந்த கோலம் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கோலத்துக்கு இல்லைங்க, எந்த கோலத்துக்குமே அந்த மாதிரி போடும்போது தான் அந்த கலர் ரொம்ப நல்லா எடுக்கும். சில பேர் ரெட்டைக்கோடு மாதிரி போடுவீங்க. அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கலர் ஸ்ப்ரெட் ஆகாமல் கூட போடலாம். ஆனால் எப்போவுமே போட்டு முடிச்சுட்டு ஒரு லைன் கொடுங்க. அது மேலேயே இன்னொரு லைன் ஒயிட்டில் கொடுத்தும்போது தான். இப்போ நானே போட்டிருக்கேன், அது உங்களுக்கு ஆனால் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், நான் அதில் காமிக்கல. இதை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வந்து கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். கலர்லாம் பாருங்கள், அந்த ஒயிட் லைன் மேலே ஸ்ப்ரெட் ஆகிருக்கா. இப்போது எல்லோ கொடுத்துட்ருக்கேன்னா இதை முடிச்சுட்டு ஃபுல்லாக போட்டு காமிச்சிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்குங்கிறனால தான் கலர் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் மாவை நான் கொடுத்துட்டேன் ஒரு லைன் மேலே. அது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கல. அப்படி கொடுக்கும்போது தான் இந்த கோலம் பளிச்சுன்னு தெரியும். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது டல்லாக தான் தெரியும். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் பாருங்கள். இதோடு நீங்கள் முடிச்சுக்கிறனாலும் முடிச்சுக்கலாம். கோலம் போடவே சுத்தமாக தெரியாதவங்க இப்போ போட்டிருக்கிறதோட முடிச்சுருங்க. இப்போ நான் போடுற டிசைன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இன்னும் கொஞ்சமே இந்த கோலத்தை நான் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, இந்த டிசைனை நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா போடுறது தான். கோலம் அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே கொடுக்குற இந்த லைன்ஸ் எல்லாமே கோலத்துக்கு இன்னுமே அழகு கூட்டி கொடுக்கும். இப்போ பாருங்கள், சிம்பிளாக தான் ஒரு லைன் போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் நீளமாக போடுறோம், அடுத்த லைன் இன்னும் கொஞ்சம் சின்னதாக, அதுக்கு அடுத்த லைன் இன்னுமே கொஞ்சம் சின்னதாக போடுறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த டிசைனே இந்த கோலத்துக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்றதை நீங்கள் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ அந்த கோட்டோட எட்ஜில் ஒரு டாட் வைக்கிறோம். இப்போ பாருங்கள், சின்னதாக ஒரு டாட்ஸ் வைக்கிறோமா, குட்டி குட்டியான டாட்ஸ் தான். அந்த லைனுக்கு எவ்வளோ பெரிய டாட் வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு டாட் வச்சிங்கன்னா அதுவே இந்த கோலத்துக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் வைக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னவெல்லாம் வேறு ஐடியா இருந்தால் கூட நீங்கள் போடலாம்.
நான் வந்து இன்றைக்கி இந்த லைன்ஸ் போட்டு உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக போடுறேன். நீங்கள் இல்லைங்க நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணல, இப்போ போட்டிருக்கிறதே எனக்கு போதும்னீங்கனாலும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோலம் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் நம்ம. இதெல்லாமே எக்ஸ்ட்ரா தான். இப்போ பாருங்கள், அந்த டாட் மேலே அப்படியே விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு சூப்பராக உங்களுக்கு ஒரு டிசைன் கிடச்சிரும். அப்படியே வெறும் கலர் மட்டும் கொடுத்தப்ப எப்படி இருந்துச்சு இந்த கோலம், இந்த டாட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதே லைனை கீழே இருக்க அந்த டைமண்ட் ஷேப்லேயும் நான் கொடுத்துருக்கேன். இதே டிசைனை அந்த லைன்ஸ் ஃபஸ்ட் லைன் லென்த்தாக போட்டுட்டு அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் சின்னதாக, அதுக்கு அடுத்த லைன் இன்னுமே கொஞ்சம் சின்னதாக போடும்போது இது ஒரு சூப்பரான ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். இது சிம்பிளாக போட முடியுன்றவங்க போட்டுக்கோங்க, இல்லைங்க எனக்கு போடலாம் வராது இதெல்லாம் அப்படின்றவங்க இதோட முடிச்சுக்கோங்க. சரிங்களா? இது கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் ரொம்ப ஈஸி தான், முயற்சி பண்ணி பாருங்கள். எதுவுமே நம்மளால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வச்ச டாட்ஸில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது போதும்னாலும் இதோட விட்டுடலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு டிசைன் போட்டு காமிச்சிருக்கேன். நடுவில் ஒரு பூ டிசைன் வர மாதிரி நான் வந்து பாக்ஸ் வச்சு போட்டிருக்கேன் டாட்ஸு. நீங்கள் கையிலே கூட டாட் வச்சுக்கலாம். சரிங்களா? 4 பக்கமும் 4 டாட் வச்சுட்டு அந்தந்த கேப்பில் இன்னொரு டாட் வச்சுன்னா ஒரு பூ டிசைன் உங்களுக்கு வந்துடும். இதையும் அப்படியே விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே அழகாக ஒரு பூ டிசைன் வந்துடும். இதை விட சிம்பிளாக ஒரு பூ போடவே முடியாது. ஈஸி தான். நடுவில் ஒரு டாட், 2 சைட்லேயும் 2 டாட், அடுத்த சைடில் வச்சுட்டு அந்தந்த கேப் வருது இல்லையா, அதில் ஒரு டாட், மொத்தமாக 8 டாட் வரும். அவ்வளோதான். வச்சு முடிச்சுட்டு அழகாக விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பூ டிசைன் வந்துடும் உங்களுக்கு. இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, அந்த டாட்டோட முடிச்சுக்கிறனால நீங்கள் முடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த கோலம் வந்து எப்போவுமே அழகாகிறது வந்து கோலம் போட்டதுனால மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம அதில் என்னெல்லாம் டிசைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம போடுற கோலம் இன்னுமே அழகாகும். அதனால் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே எவ்வளோ பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த கோலம் நீங்கள் போட்டுடலாம். இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. டாட் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுறோம், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கேப்பாக இருக்கா, ஒரே ஒயிட்டாக தெரியுதா, அப்போ அந்த டாட்ஸுக்கு நடுவில் மறுபடியும் நான் வந்து ரெட் கலரை ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு ரெட் கலரில் ஒரு டாட் வச்சுட்டு அதை விரல் வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே அது அழகாகிடும். அவ்வளோதான். ஈஸி தாங்க, ரொம்பவே ஈஸி. யார் யாரெல்லாம் பிகினர்ஸ் இந்த கோலத்தை பார்த்து ட்ரை பண்ணிங்க, பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய ஈஸியான கோலம், டாட்ஸில் மட்டும் இருக்கிற மாதிரியான கோலம் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. இல்லை இது வேண்டாம், நீங்கள் எப்பவும் போல போடுங்க, எங்களுக்கு இந்த பிகினர்ஸ் கோலம்லாம் வேணாம், பிகினர்ஸ் அதிகமாக இருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி கோலம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நார்மலாக எப்பவும் போல் நம்ம சேனலில் வர மாதிரி மயில், தாமரைன்னு வளைச்சி வளைச்சி போட்டுருவோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கோலம் வேணும், நிறைய பேர் கேட்டிருந்தனால தான் இந்த கோலம் நான் போட்டிருக்கேன். நாங்கள் ரொம்ப பிகினர்ஸ்க்காக கோலமே போட தெரியாது, எங்களுக்கு போட்டு காமிங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த கோலம். ஆனால் ரொம்பவே அழகாக தான் வந்துருந்துச்சு இந்த டிசைன். சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த கோலத்தை யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி கோலம் வேணுமா இல்லை வேண்டாமா, நார்மலாக எப்பவும் போல் போடுறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? உங்களுடைய கருத்துக்களுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரி கோலம் போடலாம். இந்த மாதிரி கோலம் வேணும்னா வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ போட்டு காமிப்பேன். இல்லைனா எப்பவும் போல் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லி வைங்க. லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.